Hello everyone, welcome to Yalni's Place. இந்த வீடியோவில் யூஎஸ் border cross பண்ணி அங்கால போனால் ஷாப்பிங் மால் எப்படி இருக்குமென்று பார்க்க போகிறீங்க. அதோட கனடாவில் இருந்து நிறைய பேர் அங்கே போய் ஷாப்பிங் செய்து கொண்டு வருவினோம். அப்படி அங்கே போய் செய்கிறது வேர்த்தாக இருக்குமான்னு பார்ப்போம். கனடாவில் இருந்து யூஎஸ் போகிறதுக்கு ஈவன் நாங்கள் போயிட்டு உடனே திரும்பி வரேன்டா கூடி வேலிடான ட்ராவல் டாக்குமெண்ட் தேவை. கனேடியன் சிட்டிசன்ஸுக்கு வீசா எடுக்க தேவையில்லை. தனியாக பாஸ்போர்ட்டோட மட்டும் எடுத்து கொண்டு போனோம்னா காணும். ஆனால் பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு வீசா எடுக்கணும். அது மாதிரி எங்கள்கிட்ட வேறு கண்ட்ரியில் இருந்து யாரும் விசிட் பண்ணியிருந்துச்சுனோம்டா நாங்கள் அவையும் கூட்டி கொண்டு போகணுமெண்டா அவைக்கு வீசா எடுக்கணும். பார்டரில் அந்த பூத்தில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட சொன்னோம்டா பக்கத்தில் தான் அந்த வீசா எடுக்கிற ஆஃபீஸும் இருக்குது. எங்களை போய் எடுத்து கொண்டு வர சொல்லிவினோம். அங்கே போனால் $20 அப்படி தான் வரும். ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வீசா எல்லாம் 4 months அப்படி அடித்து தந்துடுவினோம். அது மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே வீசா தர மாட்டோம். கூட யூரோப் ஆஸ்திரேலியாவில் இருந்து யாரும் வந்துச்சுனோம்டா அவைக்கெல்லாம் ஈஸியாகவே வீசா எடுத்துடலாம். இப்போ பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. கிட்ட நாங்கள் போகேக்கே வெஹிக்கிள்ட விண்டோஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணினோம்டா அதுக்குள்ளே இருந்தபடியே அவை வெஹிக்கிளுக்குள்ள ஏர் எல்லாம் இருக்கிறேன்னு பார்ப்பினோம். அதை விட வேறு ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டோம். நாங்கள் ஒரு நாள் போயிட்டு உடனே இப்போ திரும்பி வரமாண்டா என்னத்துக்கு போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்ன்ட்டு கேட்பினோம். ஷாப்பிங் எதுவும் செய்து கொண்டு வருவோமாண்டெல்லாம் கேட்பினோம். அங்கே போய் நின்றுட்டு ஒரு 2-3 நாளில் வர போகிறோமாண்டா ஹோட்டலுண்ட டீட்டெயில்ஸ் எந்த இடத்துக்கு போகிறோம் இல்லைன்னா நாங்கள் போய் நிற்கிற வீட்டுண்ட அட்ரஸ் அதிலெல்லாம் கேட்பினோம். இப்போ நாங்கள் வால்டன் கேலரியா ஷாப்பிங் மாலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து பஃபலோவில் இருக்குது. பார்டர் க்ராஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே வந்துடலாம். இந்த மாலை விட யூஎஸ் பார்டரோட வேறு அவுட்லெட் மால்களும் இருக்குது. இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபார்ம் எல்லாம் சுற்றி பார்த்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கி கொண்டு தான் நாங்கள் இருந்து வழி கட்டினாங்க. இங்கே ஆஃப்டர்நூனுக்கு பிறகு தான் வந்திருக்கிறோம். இந்த டைம் நல்லா இருக்கு, ஆக்களும் பெருசாக இல்லை. கனடாவில் இருந்து இங்கே வந்து ஷாப்பிங் செய்கிறது வேர்த்தாண்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்டரோட கிட்ட இருக்கிறவ இங்கே வந்து ஷாப்பிங் செய்து கொண்டு போவினோம். ஆனால் தூரம் இருந்து வர்றவைக்கு வந்து ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி வலிக்கிட்டு சும்மா ஒரு சேஞ்சுக்கு இங்கே வந்து பார்த்துட்டு போய்க்க இப்படி வந்து ஷாப்பிங் செய்துட்டு போகலாம். இல்லாட்டிக்கு இப்போ கனடாவில் சில சாமான் எல்லாம் கிடைக்காது. அப்படியானதெல்லாம் இங்கே வந்து வாங்கி கொண்டு போகலாம். ப்ரைஸுகளும் வந்து கனடாவோட கம்பேர் பண்ணிக்க கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. அங்கே வந்து இப்போ எல்லாமே டபுளாக போட்டு வச்சுருக்கணும். அதோட டேக்ஸும் கூட. ஈவன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொஞ்சம் கூடவாக இருந்தாலும் ப்ரைஸுகள் வந்து இங்கே நிறைய சேல் எல்லாம் போட்டிருக்கணும். அப்படி பார்க்க போய்க்க ஓகேயாக தான் இருக்குது. நாங்கள் ஜூலை மந்த் போயிருந்தோம். இந்த மந்த் பிளாக் ஃப்ரைடே ஜூலை என்று போட்டு நிறைய சேல்ஸ் போட்டிருந்துச்சுன்னா வாட்சஸ் எல்லாம் நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க. அதோட எல்லா வாட்சஸுமே ஆஃப் போட்டிருக்கணும். இந்த வாட்ச் பிடிச்சிருந்தது. எனக்கு வாட்ச் பார்க்குற ஐடியாவில் வரையில் ஆனால் பிடிச்சிருந்தது. இது வாங்கியிருக்கேன்.
இந்த வாட்ச் வந்து கனேடியன் டாலர்ஸுக்கு $246 அப்படி வந்துச்சு. இப்போ பார்டரில் போகைக்க இதுக்கு கொஞ்சம் டேக்ஸ் பே பண்ணி போனாலும் கனடாவில் வாங்குறத விட இங்கே வாங்குறது நல்ல ப்ரைஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், எங்களுக்கு இப்போ நல்லா பிடிச்சி தான் நீங்கள் வாங்கி கொண்டு போகணும். வீட்டை போனோன்னே தச்சுனா மைண்ட் சேஞ்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன்டா திருப்பியும் இங்கே தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு சிக்ஃபிலேக்கு வந்திருக்கிறோம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு. எடுத்துட்டு வா. இல்லை ஸோ favorite milkshake. Vanilla milkshake. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங் செய்துட்டு போகிறதுக்காக வால்மார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். கனடாவில் இல்லாத ஸ்வீட்ஸ், குக்கீஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற வால்மார்ட்டில் இருக்குது. இங்கே வந்தால் நான் மறக்காமல் வாங்கி கொண்டு போகிறது இந்த சிக்ஃபிலே சாஸ். என் ஃபேவரட் சாஸ். பர்கரோட ஃப்ரைஸோட எல்லாம் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கனடாவில் ஒரு க்ரோசரி ஸ்டோர்லேயும் இல்லை, வால்மார்ட்லேயும் இல்லை. அமேசானில் வந்து இதே சைஸ் சாஸ் $14 அப்படி இருக்குது. லாஸ்ட் டைம் வரைக்கும் இங்கே இருந்து வாங்கிட்டு போனது ஒன்று இருக்குது இன்னும் வீட்டை. இந்த முறை இப்போ வந்து ஒன்று வாங்கி கொண்டு போகிறேன். இங்கே இருந்து போகைக்க சீரியல்ஸும் வாங்கிட்டு போகிறாங்க. கனடாவில் இல்லாத சில வெரைட்டிஸ் பிள்ளைகள் சொல்லிவிடுவினா அதெல்லாம் இங்கே இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக இருளத்துவாங்கவே இப்போ திரும்பி போகிறதுக்கு வழிகிட்டுட்டேன். யூஎஸில் இருந்து ஒரு நாள் நின்றுட்டு திரும்பி கனடாவுக்கு போயிருக்க ஒரு ஆள் $200 வேர்த்துள்ள டேக்ஸ் அண்ட் டியூட்டி ஃப்ரீ குட்ஸ் எடுத்து கொண்டு போகலாம். ஒரு நாளுக்கு மேலே 2 நாள் 3 நாள் அப்படி நின்றுட்டு போனோம்னு சொன்னால் ஒரு ஆள் $800 அளவுக்கு ஷாப்பிங் செய்து கொண்டு போகலாம். டேக்ஸ் ஒன்றுமே பே பண்ண தேவையில்லை. நாங்கள் திரும்பி போகைக்க கனேடியன் பார்டரில் கஸ்டம் ஏஜென்ட்ஸ் நாங்கள் ஏதாவது ஷாப்பிங் செய்துட்டு போகிறோமான்னு கேட்பினோம். அதால் நாங்கள் இங்கே ஷாப்பிங் செய்த எல்லா பில்லுகளையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா சில நேரம் வெஹிக்கிளுக்கு பார்ப்பினோம். மோஸ்ட்லி அப்படி ஒன்றும் பார்க்க மாட்டோம். ஒரு சேஃப்டிக்காக நாங்கள் இங்கே வாங்கின பில்லுகள் எல்லாத்தையும் வச்சுருந்தோம்டா அவைக்கு கேட்க காட்டேக்க அவைக்கும் ஓகேயாக இருக்கும். இதில் அமெரிக்கன் டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. கனடாவில் இருந்து பஃபலோக்கு வரத்துக்கு ரெயின்போ பிரிட்ஜ் இல்லாட்டிக்கு பீஸ் பிரிட்ஜால் 2ல் ஒன்றால் வரலாம். நாங்கள் இன்றைக்கி பீஸ் பிரிட்ஜால் தான் வந்த நாங்கள். டே டைமை விட நைட் டைம் இப்படி போகேக்க பீஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு அவ்வளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
இதில் எவ்வளவுக்கு நாங்கள் ஷாப்பிங் செய்து கொண்டு போகிறோம்னு கேட்டவ நாங்கள் பில்லை கொடுக்க டோட்டலாக மட்டும் சொல்ல சொன்னவ பில்லை பார்க்கையில் $300 அப்படின்னு சொன்னாங்க. ஆல்கோஹால் எதுவும் கொண்டு போகிறோமான்னு கேட்டவ நாங்கள் இல்லையென்று சொன்னாங்க. ஓகேன்னுட்டுனா டேக்ஸ் ஒன்றும் பே பண்ண சொல்லி கேட்கல. லாஸ்ட் டைம் நானும் டாக்டரும் வந்திருக்கேன் இப்படி தான் டேக்ஸ் ஒன்றும் பே பண்ண சொல்லல. இதில் நிற்கிற கஸ்டம் ஏஜெண்ட்டையும் பொறுத்தது. நாங்கள் இருந்துட்டு $500 மேலே ஏதும் வாங்கினோம்டா டேக்ஸ் பே பண்ணணுமோ தெரியல. எப்படி இருந்தாலுமே இதில் நாங்கள் டேக்ஸ் பே பண்ணினாலும் இப்படி இங்கே வந்துட்டு போகேக்க இங்கே இருந்து ஷாப்பிங் செய்துட்டு போகிறது எனக்கு வேர்த் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.